ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஃப்ளாலெஸ்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பரான ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் குட் மேக்கப், அதுக்கப்புறம் ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் டோனரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே வந்துட்டு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நல்லா வந்துட்டு புஷ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மாய்ஸ்சரைசர். எஸ், மாய்ஸ்சரைசர் இல்லாமல் என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்கள். பண்ணாதவங்க மறுபடியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். என்னோடய ஸ்கின் ரொம்பவே ட்ரையான ஸ்கின், அதனால தான் இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ், நெக், ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ லவ் ஸ்கின் கேர். என்னோடய ஸ்கின் எவ்வளோ நல்லா ப்ளம்பியாக ஹைட்ரேட்டிங்காக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களோட கலர் கரெக்ஷனை ஹைட் பண்ணாமலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு க்ரே கலரில் மாறிடும். ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு நல்ல ஒரு வார்ம் டோனுன்றதுனால ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்ச் கலர் லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெட் கலர் லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன ஹேக்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ, என்னோடய கண்ணை சுற்றி, வாய் பகுதியில், நெத்தியில் அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவன் டோனே இருக்காது. ஸோ அன்ஈவன் டோனை தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நமக்கு இந்த சன்னோட எக்ஸ்போஷனில் நம்மளோட ஸ்கின் நல்லாவே டேன் ஆகிருக்கும். அந்த மாதிரி இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் இடத்துலலாம் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலே தான் பிளெண்ட் பண்ணுறேன். இதுக்குன்னு நான் எந்த ஒரு ப்ரஷ் வச்சுலாம் பண்ணலை. ஸோ நீங்களே ரொம்ப கம்ஃபர்டபுளாக கையிலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கையில் பண்ணும்போது நல்லாவே எனக்கு பிளெண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் பர்சனலி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஸ்கின்னில் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன், எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ. இப்போ நான் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், என்னோடய டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்து வந்துட்டு ஃபவுண்டேஷன். ஸோ நான் வந்து LA Girl ப்ரோ கவரேஜ் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்கள் லைட்டாகவும் போடலாம், நல்லா ப்ரைட்டாகவும் போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எப்போவுமே லைட்டான மேக்கப்பே நான் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். இந்த தடவை நல்ல ஹெவியான மேக்கப் தான் நான் போட போகிறேன். ஹெவி மீன்ஸ் ரொம்ப ஹெவி கிடையாது, லிட்டில் ஃபவுண்டேஷன் ஒரு பம்ப் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ அது என்னோடய ஸ்கின்னில் பாருங்கள், நான் ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணும்போது எப்படி ஈவனாக பிளெண்ட் ஆகுதுன்ட்டு. இதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய ஸ்கின் கேர் தான். நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனாக பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக வராது. ஸ்கின் கேரே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட மேக்கப் நல்லா கேக்கியாக ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் என்னோடய மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் ஸ்கின் கேர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி போடும்போது என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் என்னோடய ப்ரஷ் வச்சு தான் பண்ணுறேன். இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ், ரியல் டெக்னிக். ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு சூப்பராக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய ஃபேஸ் ஃபுல் அண்ட் நெக் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதிலே வந்து ஈஸியாகவும் எனக்கு பிளெண்ட் பண்ண முடியுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு கெஸ்ட்டாக போகிறீங்க அண்ட் ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ஷூட் உங்களுக்கு நீங்களே ஒரு ஷூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் எக்ஸஸாக இருக்க ஃபவுண்டேஷனை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்க போகுதுன்றதுனால தான். ஆக்சுவலி எனக்கு இல்லை, பார்க்குறவங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம், ரொம்ப வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. பட் நான் வந்து பிளெண்ட் பண்ணும் போதே பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில் எவ்வளோ நல்லா ஸ்கின் லைக்காக நல்லா
சூப்பராக க்ளோவியாக இருக்குன்ட்டு. ஸோ அது உங்களால் நேரடியாக பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ இப்போ நான் கன்சீலர் போட போகிறேன். கன்சீலர் வந்து அதே LA Girl Pro கவரேஜ் தான். ஸோ இந்த கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கவரேஜ் கொடுக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். மோரோவர் நிறைய பேர் கன்சீலர் வந்துட்டு அவங்களோட டோனே வந்து போடுவாங்க. அது வந்து ரொம்ப நேச்சுரல் லுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு நல்ல ஒரு ஃபுல் லுக். இது ஒரு கவரேஜான ஒரு லுக். அதாவது பார்த்திங்கன்னா HD லுக்குன்னு சொல்லலாம். உங்களோட ஃபவுண்டேஷனை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட ஸ்கின்ல வந்து செட் ஆகணும். உடனே டக்கு டக்குன்னு எல்லாமே போட்டுறக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அண்டர் ஐயில் இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் ஒரு சின்னதாக டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட நோஸ் ஏரியா, சின் ஏரியா, ஃபோர்ஹெட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ஹைலைட். கன்சீலர் வந்து எதுக்காகனா நம்ம ஃபேஸ் டைமென்ஷனை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான். அதாவது உங்களோட டீ ஜோனை ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு சூப்பரான ரியல் டெக்னிக்கோட கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கன்சீலர் ப்ரஷ் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு கீழெலாம் வந்துட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க, எங்கிட்ட அந்தளவுக்கு ப்ரஷஸ்லாம் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான ப்ரஷஸ் இருந்தாலே போதும். ஒரு 4-5 ப்ரஷஸ் இருந்தாலே போதும். ஸோ ரொம்ப சூப்பரான மேக்கப் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அது என்னென்னன்றது இதில் நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுதா அது எவ்வளோ ஈவனாக பிளெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி அண்ட் அதே மாதிரி நீங்கள் பண்ணுற டெக்னிக்கும் இதில் வந்து இன்க்ளூடட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி என்னோட கண்ணுக்கு கீழே. அண்டு நீங்கள் ஒரு ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்கீங்க, நான் நேச்சுரல் லுக்காக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீலர் வந்து உங்களோட ஷேடே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப லைட்டாக தான் வேணும், கன்சீலரே வேண்டாம் அப்படின்னும் போது லைட்டாக நீங்கள் வந்துட்டு டாட் மாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகிடலாம். இப்போ நான் கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து ஒரு லிஃப்டட் லுக்கில் வந்து இருக்குது. ஸோ எஸ், அடுத்து வந்து காம்பேக்ட். ஸோ நான் மேக்கோட காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து NC42. ஸோ இந்த காம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே என்னோடய மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்குது. ஸோ என்னோடய ஹைலைட்டட் பண்ண ஏரியாஸ், கன்சீலர் ஏரியாஸில் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஜஸ்ட் டேப் பண்ணி நான் என்னோட செட்டிங் வந்து பண்ணுறேன். டேப் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட வந்து மூவ் ஆகாமல் அங்கே செட் ஆகிடுது. ஸோ இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து பவுடர் பூசுகிற மாதிரி எடுத்து பர்சனலாகவே காம்பேக்ட் வந்து எது நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் மேக்கே யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்க்கும் எதுவும் ஆகாது. அண்ட் உங்களோட மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அழுதாலோ இல்லை மழையில் நனைஞ்சாலோ இல்லை நீங்கள் வந்துட்டு மேலே இருந்தாலுமே கூட உங்களோட மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ரொம்ப நேச்சுரலாகவே நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு போல்டாக வேணும்னா நீங்கள் போல்டாக பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நான் வந்துட்டு ட்ராமாட்டிக்காக நான் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. கொஞ்சம் பிரைட்டாக வைக்க போகிறேன். பிகாஸ் வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாகவே நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஐப்ரோஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா டிஃபைன் பண்ணி. என்னோட ஐப்ரோஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் எவ்வளோ நல்லா பிரைட்டனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்போவுமே நம்மளோட ஃபீச்சர்ஸை மாற்றுறதே இந்த ஐ மேக்கப் அண்ட் ஐப்ரோஸ் மட்டும். ஃபுல் டோட்டல் லுக்குமே வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹப்ஸோட சீக் டிண்ட் தான். இந்த ப்ளஷ் வந்துட்டு ரொம்பவே சட்டிலாக ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் சீக்ஸ் வந்துட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்துட்டு பிக்மெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்துட்டு பவுடர் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் எஃபெக்ட் வந்துடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து உங்கள் ஸ்கின்னில் பிளெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஐ மேக்கப்பில் நான் ஸ்விஸ் பியூட்டியோட பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு செல்ஃப் யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ப்ரான்ஸ் லுக், நல்லா வந்து ஒரு நேச்சுரல் லுக் வேணும்னா நீங்கள் ஆரஞ்சு கலர்ஸ் போங்க. ஸோ ஆரஞ்சு கலர்ஸ் பார்க்க வந்துட்டு அப்படி தான் இருக்கும். எடுத்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்துட்டு ஒரு டார்க் ஒரு நல்ல ஒரு மாவ் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரௌன் ஸ்கின்னாக இருந்தாலும் லைட் ஸ்கின்னாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்கும்.
நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் தான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நான் பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு இன்னர் கார்னர் என்னோடய லிட் மேலே தான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப கண்ணுக்கு வெளியிலலாம் போகிற மாதிரி பண்ணலை. அண்ட் அதே மாதிரி கண்ணுக்கு கீழேயும் லைனர் மாதிரி நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து காஜல்லாம் போட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் காஸ்மெட்டிக்லேருந்து இந்த ஐலைனர் வந்து நல்லாவே ஒரு ஷைனி மேட்டாக இருக்குது. ஸோ ஷைனியாகவும் இருக்குது, மேட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் ஒரு சின்ன பேசிக்கான விங் வச்சு நான் ஒரு ஐலைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஐலைனர் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு அது யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லையா, அந்த ஐஷேடோ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டு போனாலுமே சூப்பரான ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். ஸோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் ரெடியாகி காட்டணுன்றதுனால நான் வந்துட்டு இந்த ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நான் ஐலைனர் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுவே எனக்கு ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும், பார்க்க அது தனி ஒரு லுக் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஸ்காரா போட்டு என்னோட லேஷஸ் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். இதெல்லாம் நார்மலான லிப்ஸ்டிக் நீங்கள் போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து என்னோட அவுட்டர் கார்னர் லேயரில் வந்துட்டு லைனர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைனர் பண்ணும்போது உங்களோட லிப்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். உங்ககிட்ட லிப் லைனர் இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்து உங்களோட உள்ளே வந்து இன்னர் மவுத் கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நியூட் ஷேடை பொறுத்த வரைக்குமே உங்களோட ப்ரௌன் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் டார்க்கனான நியூட் ஷேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா டார்க்கனான நியூட் ஷேடாக எடுத்திருக்கேன். பட் அதுவே எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் என்னோட கையிலே பிளெண்ட் பண்ணி நான் அது ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டராக அப்ளை பண்ணும்போது எனக்கு அது வந்துட்டு ஒரு பிங்கிஷ் ஷேட் கொடுக்குது. அந்த ரெட்டும் அந்த நியூட் ஷேடும் சேர்ந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் ஷேட் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து நம்ம கார்னரை வந்து லைனரை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனர் கிட்ட வந்து இன்னுமே நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க இன்டெப்த்தாக. ஸோ தட் அது ஒரு 2 ஷேடாக உங்களுக்கு காட்டும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், என்னோட ஃபைனல் லுக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு வெட்டிங் போகிறீங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக ஷூட் பண்ணிக்கிறீங்கனாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய வந்துட்டு ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி நாலேஜ் இல்லாதவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்துட்டு ப்ராடக்டோட நாலேஜ் பற்றி அதோட அவுட்லுக் அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். எஸ், ஃபைனலாக இப்போ நான் அவுட்லுக் வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஜுவல்ஸ் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஜிமிக்கீஸ் அண்ட் உங்களுக்கு ஆரம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் சாரீன்றதுனால ஜிமிக்கீஸ் ஆரம்ஸ்லாம் போட்டுறேன். ஸோ வந்துட்டு அப்படியே பக்காவான ட்ரெடிஷ்னல் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு சாரீ ட்ரைப்பிங்கோட மாஸ்டர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் இதே மாதிரி வந்து செல்ஃப் க்ரூமிங் செஷனும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். செல்ஃப் க்ரூமிங் செஷன் செல்ஃபாக வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணணுன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக போட்டுரும். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார்